நம்ம கூட இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு கேரக்டர். ஆண் பாவம் பொல்லாதது படத்துல டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒருத்தர். அண்ணன் வி ஸ்டார் வினோத் அண்ணன் இருக்காரு. அண்ணா, வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே ஊர் ஊரா. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ஆண் பாவம் பொல்லாதது? நான் சொல்ல டயர்டே தெரியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளோ டிராவலு. ஸோ ஒரு 4 நாள்ல அத்தனை ஊருக்கு போயிட்டோம். ஒரு 15, 16 ஊருக்கு போயிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டோம். எந்த டயர்டுமே தெரியல. ஒவ்வொரு தடவையும் டயர்ட் ஆகும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ பூஸ்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இல்லைண்ணா, இந்த படத்துல வந்து ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த டிடெக்டிவ். ரொம்ப கம்மியான ஃப்ரேம் தான் வருவீங்க. பட் செம்மையா சிரிக்க வைப்பீங்க. அண்ட் எதிர்பார்த்தீங்களா இது பண்றப்போ இது கண்டிப்பா இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபாலோ பண்ணுற கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை ஏதாச்சும் டெவலப் பண்ணணும், அதை ஏதாச்சும் பண்ணணுன்றப்ப ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் நம்ம வழக்கமாகவே கிறுக்குத்தனமான விஷயங்கள் தான் யோசிப்போம். ஸோ பேப்பரில் பண்ணும்போது டைலாக்காகவும் கம்மியாக இருக்குது, ஏதாச்சும் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் போது ரொம்ப சந்தோஷமாச்சு. கலைஞனை பேப்பரில் கொடுக்கும்போது தம்பி இதுதான் சார். நான் ஃபஸ்ட் டே ஷூட் போச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது ஃபார்மலில் வந்திருப்பா, அங்கே டிடெக்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே பர்ஃபார்ம் பண்ணேன். ஃபஸ்ட்டு சீன் தான் அவங்ககிட்ட அப்சர்வ் பண்ணுற சீன் தான் வந்து ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. எனக்கு எடுக்கும்போது நான் அதை மானிட்டரை பார்த்துட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன். என்னடா தம்பி, நாளைக்கு ஒரு காஸ்டியூம் மட்டும் ரெடி பண்ணிட்டு வரேண்ணே, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கங்க, இல்லைனா வேணாண்ணே அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே தம்பி, நீ பெர்மிஷன் எடுத்துக்கணும். நான் போயிட்டு வந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட, தம்பிக்கு வா, நான் எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும், கலர் பேலட் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட கையோட கூப்பிட்டு போயிட்டு சஸ்பெண்ட் பெல்ட்டு, அப்புறம் இந்த டிஷர்ட்ஸு, அந்த ஷூஸ், அந்த எல்லோ காஸ்டியூம், அப்புறம் அந்த கிளாஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாளைக்கு காலைல ஷூட் போகிறாங்க, ரெடியாக இருக்குன்னு சொல்லி காஸ்டியூம் ரெடியாக கேட்டாங்க. ரெடி வந்து நின்ன உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. டே என்னடா இதுன்னு. ஆனால் நீங்கள் வந்து இன்னசென்ட் கேரக்டர் எழுதி வச்சிருக்கீங்க, அதை தத்தியாகவே ஆக்கிக்கிறேன், அடிமுட்டால் மாதிரியே நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சரி ஓகே, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கலர்லாம் ஓகேன்ட்டாங்க. ஸோ அது ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்றப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு.